Hi viewers, the next it's a short video and short topic affix. So what is the meaning of affix? So நார்மலாக நம்மளுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் தெரியும். அது என்ன அஃபிக்ஸ் அப்படின்னா, அஃபிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸை வந்து செப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் அஃபிக்ஸ். இந்த அஃபிக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஒரு பர்டிகுலர் லெட்டர்ஸை வந்து நம்ம சொல்கிறதா என்னென்னா அஃபிக்ஸ். ஸோ அந்த அஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து டிஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்கும். இப்போ டிஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இது ஒன் ஆஃப் த அஃபிக்ஸ். அண்ட் ரீ, இர், ஏபிள், ஈடிஃபார்ம், ஸோ இந்த மாதிரியான வேர்டு எல்லாமே என்னது அஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எதுக்கு எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ an affix is a set of letters generally added to the beginning. ஸோ இந்த அஃபிக்ஸுங்கிற செட் ஆஃப் லெட்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த செட் ஆஃப் லெட்டர்ஸ் தான் அஃபிக்ஸ். இந்த லெட்டர்ஸில் சில லெட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பிகினிங்கில், அதாவது இந்த ஒரு வேர்டோட பிகினிங்கில் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா எண்ட் ஆஃப் யர் ரூட் வேர்ட், அப்படி இல்லைன்னா அந்த வேர்டோட எண்டில், அதாவது வேர்டுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அஃபிக்ஸ். ஸோ டு மாடிஃபை இட்ஸ் மீனிங், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபிக்ஸ் வேர்டு வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அது என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அஃபிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று ப்ரிஃபிக்ஸ், இன்னொன்று சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரிஃபிக்ஸ் added beginning of your root word. ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரீ அப்படின்னாவே முன்னாடி ஆல்ரெடி ப்ரிப்போஷனில் பார்த்துருக்கோம். ஓகே, முன்பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஃபிக்ஸ் அப்படிங்கன்னா கம்ப்ளீட்டடாக நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய லெட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஃபிக்ஸடான ஒரு லெட்டர் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ். ஸோ என்னென்னு பார்ப்போமா? இப்போ வந்து நான் இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி சில அஃபிக்ஸ் வேர்டு, அதாவது சில ப்ரிஃபிக்ஸ் வேர்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ சவ்ங்கிறத கொடுக்கறதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு பிஃபோராக ரீசவ், திரும்ப கொடுக்குறது. டச், ரீடச். அக்ரி, டிஸ்அக்ரி, நான் ஒத்துக்க மாட்டேன். அக்ரினா ஒத்துக்கிறது, டிஸ் இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ மீனிங் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. அப்போது இந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய சில லெட்டர்ஸ் நம்ம வந்து அஃபிக்ஸ்னு சொல்கிறோம். இது முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறோம். ப்ரிஃபிக்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து சேரும் போது ஒரு மீனிங்கும், அது இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு மீனிங்கும் கொடுக்கும். இப்போ ரெகுலர்னால் அடிக்கடின்னு வச்சிங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், எப்போவுமே நடக்கிற விஷயத்த நடக்காமல் இருக்கும் அப்படி சொல்லுவோம். அப்போது இர்ரெகுலர் அப்படிங்கிறப்போ ஒரு முன்னாடி ஐஆர் சேர்க்கும் போது இர்ரெகுலர் மாதிரி தான். அப்போ இர்ரெகுலர் அப்படிங்கிறப்போ எப்போவுமே அவங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்க. ரெகுலர்னால் கரெக்டாக இருப்பாங்க, இர்ரெகுலர்னு கரெக்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ சில லெட்டரை நம்ம ஜாயின் பண்ணும் போது அந்த வேர்டுக்கான மீனிங் அப்படியே ஆப்போசிட்டில் மாறிக்கும். அதுதான் என்னது, அஃபிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருக்குது வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய அஃபிக்ஸ். அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவோம். அதேமாதிரி வேர்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னென்னு பார்க்கலாம். சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு ஆஃப்டர், பிறகுன்னு வச்சுங்க. ஆடட் எண்ட் ஆஃப் யர் ரூட் வேர்டு. ஸோ ஒரு வேர்டோட எண்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்னென்னா சஃபிக்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் அது ப்ரிஃபிக்ஸ், ஓகேவா? பின்னாடி யூஸ் பண்ணால் சஃபிக்ஸு. அக்ரிங்கிற வேர்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அக்ரிமெண்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டச்சுக்கோட பின்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டச்சபிள். கிரேட்ஃபுல், சக்ஸஸ்ஃபுல் இல்லை சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகேவா? அப்போது ஒரு வேர்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணால் அது சஃபிக்ஸ், முன்னாடி யூஸ் பண்ணால் ப்ரிஃபிக்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அஃபிக்ஸோடைய வேர்ட்ஸு. ஃபைண்ட் அவுட் த ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ் கிவன் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ கீழே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து என்னென்ன வேர்டு வந்து ப்ரிஃபிக்ஸ், எது வந்து சஃபிக்ஸுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா பைசைக்கிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைசைக்கிள் அப்படிங்கிறதுல சைக்கிள் அப்படிங்கிறது தான் வேர்டு, பை அப்படிங்கிறது வந்து
ஒரு சஃபிக்ஸ் வேர்டு ஓகேங்களா. ஸோ இந்த அஃபிக்ஸ் வேர்டில் இது வந்து ப்ரிஃபிக்ஸாக சஃபிக்ஸான்னு பார்க்குறப்போ இது வந்து வேர்டுக்கு முன்னாடி இது வந்திருக்கனால பைங்கிறது சைக்கிள்ங்கிற வேர்டுக்கு முன்னாடி வந்ததுனால இது வந்து ப்ரிஃபிக்ஸ் ஓகேங்களா. பிஃபோராக வந்தாவே அது ப்ரிஃபிக்ஸ். ஸோ இதனால் அது என்னது ப்ரிஃபிக்ஸு. என்ன வேர்டு பை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒண்டர்ஃபுல்லி. ஸோ வாண்டர் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஸோ அதுக்கு அஃபிக்ஸாக வந்துருக்கூடிய வேர்டு என்னது ஃபுல்லி. வாண்டருக்கும் ஆஃப்டராக வந்திருக்கு. அப்புறம் வந்ததுனால அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் சஃபிக்ஸ் ஓகேவா. ஸோ ஃபுல்லிங்கிறது தான் இங்கே சஃபிக்ஸ். அடுத்து பிளெண்டிஃபுல். பிளெண்டிஃபுல்லில் ஃபுல் அப்படிங்கிறது சஃபிக்ஸ் வேர்டு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இம்போர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்டு. இம்போர்ட்னா அது வந்து ஏற்கனவே சொல்ல முடியாது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு ஆக்சுவலாக ஓகேங்களா. ஸோ இது கூட என்ன சேர்ந்துருக்கு ஆன்ஸுங்கிற ஒரு வேர்டு சேர்ந்துருக்கு. அப்போ இதனோட ரெண்டுத்தையும் சேர்த்தா அது என்ன வேர்டு கொடுக்குது மெய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது முன்னுரை ஓகேவா. ஸோ அப்போ வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸை வந்து மெயின் பண்ணுது. அப்போ பிரித்தா ஒரு மீனிங்கும் ஒரு வேர்டு நம்ம சேர்க்கும் போது ஒரு மீனிங் கொடுக்குதா. இப்போது இது வந்து எப்படி இருக்குது ஒரு வேர்டுக்கு அப்புறம் இருக்குது. அப்போ அதனால இது என்னது சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் வேர்டு என்ன ஆன்ஸ். அடுத்தது ஸ்பாட்லெஸ். ஸ்பாட் அப்படிங்கிற வேர்டு லெஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. ஸோ ஒரு வேர்டுக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கனால லெஸ்ஸுங்கிற வேர்டு வந்திருக்கனால இது சஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங். இப்போது பெயிண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ட். அதில் என்ன சேர்த்துருக்காங்க ஐஎன்ஜி சேர்த்துருக்காங்களா. அப்போது இது என்ன வரும் நெக்ஸ்ட்டு வந்திருக்கு இல்லையா ஒரு வேர்டுக்கு அடுத்ததாக வந்திருக்கனால இது சஃபிக்ஸ். என்ன வேர்டு ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அக்செப்டபிள். அப்போது அக்செப்ட் அப்படிங்கிறது வேர்டு அது கூட என்ன சேர்ந்துருக்கு ஏபிள். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்திருக்கனால இது சஃபிக்ஸ் ஓகேங்களா ஏபிள். அடுத்தது கேர்லெஸ். கேருங்கிறது ஒரு வேர்டு லெஸ் அப்படிங்கிறது சஃபிக்ஸு. அடுத்தது டெக்கரேஷன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டெக்கர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டாக்கா டெக்கரேட் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கலாம். ஸோ ஐஓஎன் சேர்ந்துருக்கனால இது சஃபிக்ஸ். அடுத்தது கோட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. இதுக்கு பிஃபோராக என்ன சேர்ந்துருக்கு டி. அப்போ இது ப்ரிஃபிக்ஸ். அடுத்தது டிஸ்கனெக்ட். கனெக்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ட். அதுக்கு பிஃபோராக என்ன வேர்ட் சேர்ந்துருக்கு டிஸ். அப்போ இது ப்ரிஃபிக்ஸ். என்கவுண்டர். ஸோ கவுண்டர் அப்படிங்கிறது வேர்டு. அதுக்கு பிஃபோராக என் அப்படிங்கிற வேர்டு சேர்ந்துருக்கு. ஸோ பிஃபோராக வந்தாவே தட் இஸ் அ ப்ரிஃபிக்ஸ். ஸோ என்ன வேர்டு என். நெக்ஸ்ட்டு இம்பேலன்ஸ். பேலன்ஸுங்கிறது வேர்டு. அதுக்கு பிஃபோராக இம் அப்படிங்கிற வேர்டு சேர்ந்துருக்கனால இது ப்ரிஃபிக்ஸ் இம். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த வேர்ட். அதுக்கு பிஃபோராக என்ன சேர்ந்துருக்கு மிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு சேர்ந்துருக்கு ஒரு அஃபிக்ஸ் வேர்டு சேர்ந்துருக்கு தட் இஸ் த ப்ரிஃபிக்ஸ். ஸோ பிஃபோராக சேர்ந்தா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப்டராக சேர்ந்தா தட் இஸ் த சஃபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னது அஃபிக்ஸ். இதோட வந்து என்ன ஆகுது அப்படின்னா அஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ அஃபிக்ஸ் வந்து நம்ம எப்படி பிரிப்போம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்போம். ஒரு வேர்டுக்கு பிஃபோராக அதை முன்னாடி யூஸ் பண்ணால் அது ப்ரிஃபிக்ஸ். ஒரு வேர்டுக்கு பின்னாடி எண்ட் ஆஃப் த ரூட் வேர்டாக யூஸ் பண்ணால் அது சஃபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட ஃபினிஷ்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். தேங்க்யூ.